காஞ்சிபுரம் அருகே உள்ள செவிலிமேடு ஜெம் நகரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கூடாது எனவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மது பிரியர்கள் மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையால் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கடந்த மாதம் புகார் அளித்ததால் கடையை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் வாய்வழி உத்தரவிட்டிருந்தார். சார் வணக்கம் சார், என் பேர் சண்முகம். நான் பல்லவ நகரில் இருக்கேன். நான் கூலி வேலை செய்கிறேன். எங்களுக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெம்னரில் இருக்க டாஸ்மாக் கடை தான் எங்களுக்கு கடை. அந்த கடையை எடுக்க சொல்லி அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததுனால இப்போ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கடை தான் சேஃப்டியாக இருக்குது, எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எதிர்ப்பு புகார் கொடுக்க வந்திருக்கோம். என்ன காரணம்னா எங்களுக்கு 7 மணிக்கு தான் வேலை முடியுது. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் டாஸ்மாக் கடையில் வாங்கிட்டு நாங்கள் போய் வீட்டில் தான் போய் சாப்பிட்றது. அங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதோடு விட்டிங்கன்னா எங்களுக்கு பாலாறு பக்கம் தான் போக வேண்டியதாக இருக்குது. பாலாறு பக்கம் போனீங்கன்னா கனரக வாகனங்கள் அதிகமாக வருது. அது வரும்போது எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் இந்த கடையை எடுக்கக்கூடாது சார். இல்லைங்க, வரதான் செய்யுது. சரி, எதுக்கு தான் வரல, எதை தான் நம்ம இருக்கட்டும்னு சொல்கிறான். அது சில வதந்திகள் பரப்புகிறாங்க, சில வேண்டாதவங்க இருக்காங்க, அவங்க பண்ணுற வேலை சார். இந்த நகரில் இருக்க நாங்கள் செவிலிமேடு, அம்பேத்கர் நகர், அப்புறம் ஜெம் நகர், பல்லவ நகரில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு கடை அங்கே தான். எங்களால் எதனா பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் மேலே எதுவும் கிடையாது. அது இப்போ மற்ற இதுலேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம், இல்லை மற்ற மாநிலத்து வந்திருக்கோம். அவங்களால எதனா பிரச்சனை வந்திருக்கலாம். எங்களால் எந்த தொந்தரவும் இல்லை சார்.